ஈஸியாக டேஸ்டியாக க்ரீமி ஒயிட் சாஸ் மேக்ரோனி பார்க்கலாமா? இன்க்ரீடியன்ஸை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. 1 கப் மக்ரோனி எடுத்துக்கிறேன் இன்றைக்கி. கொஞ்சமாக ஆயில் விட்டு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு 4லேருந்து 5 பூண்டு சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. இப்போ வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கார்ன் அண்ட் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே ஒரு சின்ன கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கிளறி விட்டுட்டு 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் ஆரிகானோ, 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சுருக்க மேக்ரோனியும் அது கூடவே கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இன்றைக்கி மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், க்ரீமி ஒயிட் சாஸ் மேக்ரோனி ரெடி. டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.